ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டு சிதேஷன் அகாடமிக்ஸ். லாஸ்ட் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆல் இண்டியா கோட்டை பற்றி போட்டிருந்தோம். அதில் டீம்டு யூனிவர்சிட்டியில் டோட்டலாக எத்தனை சீட் இருக்குது, எவ்வளோ ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா பர் இயர் சார்ஜ் பண்ணுறாங்க அப்படிங்கிற டேட்டாலாம் இந்த வீடியோ தெளிவாக பார்த்துடலாம். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். கண்டிப்பாக அதுக்கான ஒரு நாலேஜ் கெயின் பண்ணிட்டு தான் இந்த வீடியோவில் நீங்கள் போவீங்க. பிஃபோர் தட் நீங்கள் நீட்டுக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறீங்க, மீன்வெல் டைம் ஹெல்த் எப்படி பார்த்துக்கிறீங்க அப்படிங்கிறத மட்டும் மறக்காமல் கமெண்டில் பண்ணிடுங்க. நீட் 2025 நீங்கள் டார்கெட் பண்ணி ஒரு ஃபுல் ஸ்கோர் எடுக்கிறதுக்கான ஸ்ட்ராட்டஜி சில அகாடமியில் கிடைக்கல. நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல அகாடமியை நீங்கள் சர்ச் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா, நான் ஸ்டார்ட் பண்ணி ரன் பண்ணிகிட்ருக்கூடிய சித் எஜுகேஷன் அகாடமியில் 1 year கோர்ஸ்க்கான அட்மிஷன் சீக்கிரமாக ஸ்டார்ட் பண்ண போகுது. நம்ம சேலத்தில் தான் எல்லா கிளாஸஸும் நடக்க போகுது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் எம்டியாக இருந்து உங்களுக்கு டோட்டலாக கைடன்ஸ் கொடுக்க போகிறேன். ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி 3 சப்ஜெக்ட்டுமே நான் மேலேருந்து பார்த்துக்குவேன். எனக்கு கீழே வந்து நம்ம ஃபேக்கல்ட்டி எல்லோருமே உங்களை கைட் பண்ணி அந்த 720 out of 720 எடுக்கிறதுக்கான ஃபுல் மெட்டீரியல், கோச்சிங், டவுட் சால்விங் எல்லாமே கொடுத்துருவாங்க. அது போக தமிழ் மீடியம் அண்ட் இங்கிலீஷ் மீடியத்தில் நம்ம தொடர்ந்து 2 வருஷமாக நடத்திட்டுருக்கோம். பட் இந்த முதல் வருஷம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1 year கோர்ஸ் ஆஃப்லைனில் எடுத்து பண்ணுறோம். அப்போது இந்த இடத்துல டெடிக்கேட்டடாக பைலிங்குவலில் டீச் பண்ணக்கூடிய ஒரு அகாடமியாக நம்ம அகாடமி இருக்க போகுது. சரி, ரைட். நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா சேலம் தாண்டி இருப்பீங்க. பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் ஹாஸ்டல் இருக்கானா கண்டிப்பாக இருக்குது. செப்பரேட்டாகவே செஞ்சு கொடுத்துருக்கோம். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அழகாக ஸ்டே பண்ணிக்கலாம். மந்த் பேரண்ட்ஸ் மீட்டிங் இருக்கும். நீங்கள் எர்லியராக அட்மிஷன் எடுத்துக்கிங்க. அதோட ஸ்காலர்ஷிப் டெஸ்ட் ஒன்று இருக்குது. அதையும் நீங்கள் அட்டன் பண்ணிங்கன்னா 25,000 வரைக்குமே டோட்டல் ஃபீஸ்லேருந்து உங்களுக்கு சலுகை இருக்குது. இதையும் வந்து பார்த்தீங்கன்னா மறக்காமல் பயன்படுத்திக்கங்க. கீழே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிளாஸ் ஷெடியூல் கொடுத்துருக்கேன். மார்னிங் ஆரம்பித்து ஈவினிங் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன டைமில் நம்ம கிளாஸஸ் நடக்கும் அப்படிங்கிறது ஃபுல் டீட்டெயில் கொடுத்துருக்கேன். சரி, ரைட். நெக்ஸ்ட்டு நம்ம டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா எதில் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க போகிறோம் இந்த பேட்சுக்கு அப்படிங்கிறதுக்கான குழப்பம் இருந்துச்சுன்னா இந்த 4 பாயிண்டில் உங்களுக்கு தெளிவாக புரியும். இன்னும் அடுத்தடுத்த வீடியோவில் மாத்திர சொல்கிறேன். நம்ம டெய்லியுமே ஈவினிங் டெஸ்ட் வைப்போம், டிபிபி. ஸோ டிபிபி கான்செப்ட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. ஸோ டெய்லி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 to 20 கொஷின்ஸை நம்ம சால்வ் பண்ணிகிட்டே இருக்கிறப்போ அதில் டவுட் சால்விங் வர ஒரு 2 to 3 months நீங்கள் அதில் ப்ரோ ஆகிடுவீங்க. அண்ட் தென் சண்டே ஃபுல் டெஸ்ட்டு. இது எழுதுனதுக்கு அப்புறமேட்டுக்கு நம்ம டிசம்பருக்குள்ளேயே ஃபுல் போர்ஷனை முடிச்சிருவோம். டிசம்பர் முடிச்சதுக்கப்புறம் ஜான் மந்த்லேருந்து உங்களுக்கு ஃபுல் டெஸ்ட் எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு ஒரு 3 months கோச்சிங் இருக்கும். அப்போ ஒரு ஃபுல் டெஸ்ட்டுக்கான கோச்சிங் கொடுக்கக்கூடியதும் நம்ம சித் எஜுகேஷன் அகாடமியாக தான் இருக்க போகுது. ரைட். நிறைய பேர் ஃபிசிக்ஸ் எனக்கு வந்து ரொம்ப பிகினராக இருக்கிறேன், ஈவன் நான் ட்ராப் பண்ணி எனக்கு ஃபிசிக்ஸ் வரல அப்படின்னா பேசிக்ஸ்லேருந்து நான் டீச் பண்ண போகிறேன். ஓகேங்களா? ஸோ என்னோடய டீச்சிங் ஆல்ரெடி யூடியூப்பில் இருக்குது. ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபண்டமெண்டல் டீச்சிங் இதில் இருக்கும். ப்ளஸ் ஃபிசிக்ஸ்க்கு நீங்கள் கம்மியான மார்க் எடுக்கிறீங்கன்னா அதிக இம்பார்ட்டன்ஸ் இந்த பேட்சில் கொடுக்கப்படும். அதே மாதிரி ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி நீங்கள் அந்த மேக்ஸிமம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா தன்னோட மார்க்கை லூஸ் பண்ணக்கூடிய இடம் இது. இந்த பேட்சில் அதுக்குன்னு டெடிக்கேட்டடாக டைம், அதுக்குன்னு தனியாக ப்ராக்டிஸிங், அதுக்குன்னு தனியாக கிளாஸஸ் கொடுக்கப்படும். மறக்காமல் பயன்படுத்திக்கங்க. அண்ட் தென் ரீரிப்பீட்டர்ஸ். நீங்கள் ரீரிப்பீட்டர்ஸாக இருக்கிறப்போ அகெயின் ஒரு பேட்சில் ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களை ஃபஸ்ட்டுலேருந்து வரக்கூடிய ஒரு ஸ்டூடெண்டாக தான் கன்சிடர் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் நம்ம எஜுகேஷன் அகாடமியில் அப்படி கிடையாது. ஏன்னா நீங்கள் ரீரிப்பீட்டர்ஸ் அப்படிங்கிறப்ப எனக்கு தெரியும் ஆல்ரெடி உங்களுக்கு ஒரு ஃபண்டமெண்டல் தெரிஞ்சிருக்கும். இப்போ எக்ஸ்ட்ரா உங்களுக்கு வந்து ப்ராக்டிஸிங் தேவைப்படும். அந்த எக்ஸ்ட்ரா ப்ராக்டிஸிங் கொடுக்கறதுக்கு தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த சித் எஜுகேஷன் அகாடமியில் உங்களுக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா தனியான கோச்சிங் மெத்தடாலஜி உங்களுக்கு கொடுப்பாங்க. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதெல்லாம் புரிஞ்சிருச்சு, இன்னும் சில டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா 9 ஸ்க்ரீனில் காட்டக்கூடிய 90805492 நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ உங்கள் அட்மிஷனை உடனே வந்து பார்த்தீங்கன்னா போட்டுட்டு இந்த 1 year சின்சியராக படிங்க. ஓகேங்களா? நான் இருக்கேன், ஃபேக்கல்ட்டி இருக்காங்க, மெட்டீரியல்ஸ் இருக்குது. நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ண ரெடியாக இருக்கீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் ஸ்கூலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ராமிசிங் ரிசல்ட் இந்த வருஷம் எடுத்து கொடுத்துடலாம் அப்படிங்கிறத சொல்லிவிட்டு இந்த வீடியோட மோட்டிவ் போயிடலாம். எஸ், கொஞ்சம் லென்த்தியாக தான் இருக்கும் இனிஷியலாக சொல்கிறதுக்கு, பட் சொல்லி தான் ஆகணும். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இனிஷியல் போர்ஷன் கொஞ்சம் லென்த்தியாக இருக்குது. நெக்ஸ்ட் டைம் வரப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்குன்னு ஏதாவது டைம் ஸ்லாப் மாதிரி ஏதோ ஒன்று தாண்டி போகிற மாதிரி ஏதாவது ஆப்ஷன் இருந்துச்சுன்னா அதை கொடுக்க பார்க்குறேன். ரைட். இப்போ நம்ம இந்த வீடியோட மெயின் கண்டென்ட்டுக்கு போயிடலாம். டீம்டு யூனிவர்சிட்டிஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ் வந்து நான் ஜஸ்ட் பாஸ் மட்டும்தான் ஆயிருக்கேன் அப்படின்னா எனக்கு எந்த யூனிவர்சிட்டி கிடைக்கும் அப்படின்னா டீம்டு யூனிவர்சிட்டி கண்ணை மூடிட்டு சொல்லலாம். டோட்டலாக இந்தியாவில் என்னென்ன டீம்டு யூனிவர்சிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிறதுக்கான லிஸ்ட் இந்த பிடிஎஃப்ல கொடுத்துருக்கேன். இந்த பிடிஎஃப் நம்ம டெலிகிராம் சேனல் இருக்குது, மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இல்லையா அந்த பிடிஎஃப் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் வேணாலும் எனக்கு டெக்ஸ்ட் பண்ணி விடுங்க, நம்ம ஃபேக்கல்ட்டி உங்களுக்கு பார்த்து அனுப்பிடுவாங்க. ஸோ டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா டீம்டு யூனிவர்சிட்டியில் நமக்கு எம்பிபிஎஸ் சீட்டு இருக்குது, பிடிஎஸ் சீட்டு இருக்குது. இது டோட்டலாக நீங்கள் பார்க்கலாம்.
இந்த லிஸ்ட்டில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுக்கு அதில் எந்த அகாடமி ப்ளஸ் வந்து எந்த யூனிவர்சிட்டிஸ் கரெக்டாக இருக்குது அப்படிங்கிறத பர்சனலாக நீங்கள் என்கொயரி பண்ணிக்கலாம். இல்லை சார் அது எனக்கு இன்னுமே டீட்டெயிலாக தேவைன்னா நம்பர் 90805492 கான்டாக்ட் பண்ணி கவுன்சிலிங் ரிலேட்டடாக டவுட்ஸை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சரி, ரைட். இப்போ லிஸ்ட்டு உங்களுக்கு கொடுத்துட்டேன். மொத்தம் டீம்டு யூனிவர்சிட்டியில் பெய்டு சீட் எவ்வளோ இருக்குன்னு கேட்டிங்கன்னா 8396 MBBS சீட் மட்டும் உங்களுக்கு டீம்டு யூனிவர்சிட்டியில் MBBS சீட்டாக இருக்குது. பிடிஎஸ் சீட்டாக பார்த்தீங்கன்னா 2946. டோட்டலாக டீம்டு யூனிவர்சிட்டி நம்ம கொடுக்கக்கூடிய சீட் அப்படின்னு பார்த்தோம்னா 11342 சீட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அலோகேட் பண்ணுறாங்க. ஸோ கவர்மெண்ட் சீட் அப்படிங்கிறது ஒரு 55,000க்கு மேலே இந்தியாவில் இருக்கப்போ அதுக்கப்புறமேட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த சீட் கிடைக்கல, ஈவன் ப்ரைவேட் கூட எனக்கு கிடைக்கல அப்படின்னு சொல்கிற ஸ்டூடெண்ட்ஸ் டீம்டு யூனிவர்சிட்டியில் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 8,000க்கும் மேலே வந்து பார்த்தீங்கன்னா டீம்டு யூனிவர்சிட்டியில் இருக்குது. நீங்கள் ஜஸ்ட் பாஸ் ஆனாலே நிறைய வாய்ப்பு இருக்குது டீம்டு யூனிவர்சிட்டியில் சீட் கிடைக்கிறதுக்கு. பட் எந்த டீம்டு யூனிவர்சிட்டி சூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறதுக்கு அதுக்கு ப்ரீவியஸ் இயரில் ஜாயின் பண்ண ஸ்டூடெண்ட்ஸை கொஞ்சம் கன்சிடர் பண்ணிக்கங்க. உங்களுக்கு அதுவும் ரொம்ப கன்ஃபியூஷனாக இருக்கா, நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அகாடமியில் ஒரு கவுன்சிலிங் எடுத்துக்கங்க. நீங்கள் நேரடியாக வந்து எடுத்துக்கலாம், கால் பண்ணியும் எடுத்துக்கலாம். அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா ஜெயின் மைனாரிட்டி சீட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் MBBSல 106 சீட் இருக்குது, பிடிஎஸ்ல 25 சீட்ஸ் இருக்குது, டோட்டலாக 131 சீட்ஸ் இருக்குது. முஸ்லீம் மைனாரிட்டி சீட்ஸ் இருக்குது. MBBSக்கு வந்து பார்த்தீங்கன்னா 162 இருக்குது, பிடிஎஸ்க்கு 42 இருக்குது, டோட்டலாக வந்து 204 இருக்குது. NRI சீட் இருக்கிறதே ஃபீஸ் அதிகமாக வாங்கக்கூடிய ஒரு சீட்டை இதை பார்க்கலாம். கிட்டத்தட்ட எத்தனை NRI சீட் கொடுக்குறாங்கன்னா MBBSல 1223 டீம்டு கொடுக்குறாங்க, பிடிஎஸ்ல 87 கொடுக்குறாங்க. டோட்டலாக 1310 சீட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஓவரால் டீம்டு யூனிவர்சிட்டிக்கு நமக்கு தனியாக அலோகேட் பண்ணுறாங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஓவரால் MBBS BDS வேரியஸ் கேட்டகரியில் சீட் எப்படி அலோகேட் பண்ணுறாங்க அப்படிங்கிறதுக்கான மேட்ரிக்ஸ். இந்த PDF இதையும் நான் டெலிகிராமில் கொடுத்துருக்கேன், மறக்காம டவுன்லோட் பண்ணிக்கோங்க. சில முக்கியமான கீ பாயிண்ட்ஸை மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியதாக இருக்கும். எலிஜிபிலிட்டி இந்த இடத்துல வந்தால் என்னென்ன எலிஜிபிலிட்டி அண்ட் ரிசர்வேஷன் சொல்லிட்டு ஃபஸ்ட்டு பாயிண்ட் நோ டொமைசில் பேஸ்டு எலிஜிபிலிட்டி. நீங்கள் தமிழ்நாட்டில் இருக்கிறனால டீம்டு யூனிவர்சிட்டி தமிழ்நாட்டில் கூடிய டீம்டு யூனிவர்சிட்டிக்கு ஏதாவது ப்ரெஃபரன்ஸ் கொடுப்பாங்கன்னா ஒன்றும் கொடுக்க மாட்டாங்க. அப்போ ஆல் இண்டியா லெவலில் வந்து பார்த்திங்கன்னா எல்லோருமே ஒன்று தான். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 85% கோட்டா அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் படித்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தமிழ்நாடு கவர்மெண்ட் கொடுக்குது கவர்மெண்ட் சீட்டுக்காக. பட் டீம்டு யூனிவர்சிட்டின்னு எடுத்துக்கிற நிகர்நிலை பல்கலைன்னு சொல்லக்கூடிய ப்ரைவேட் காலேஜஸ் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அவங்க தமிழ்நாடு ஆந்திராலாம் பார்க்க மாட்டாங்க. அவங்களோட சீட் வந்து ஓப்பன் கேட்டகரி ஓப்பனாக ஆல் இண்டியா கோட்டாவில் கொடுத்துருவாங்க. அப்போ அந்த இடத்துல இருந்து நம்ம ஃபில் பண்ணணும். அப்போ இந்த இடத்துல நான் இருக்கிறேன், அதுக்காக ஏதாவது சலுகைகள் இருக்கானா டீம்டு யூனிவர்சிட்டியில் அப்படி எதுவுமே கிடையாது. அதுக்கப்புறம் தேர் வில் பி நோ ரிசர்வேஷன் ஃபார் OBS SC ST PWT EW கேண்டிடேட்ஸ் இந்த டீம்டு யூனிவர்சிட்டி. இந்த தகவல் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே புதுசாக இருக்கும்னு நம்புகிறேன். இந்த விஷயம் புதுசாக தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா மறக்காமல் நம்ம வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஏன்னா இது மாதிரி நிறைய இன்ஃபர்மேட்டிவ் வீடியோஸ் கொடுக்க போகிறேன். எலிஜிபிலிட்டி, ஃபீஸ் டீட்டெயில்ஸ் ஒரு பர்டிகுலர் காலேஜுக்கும் ஃபியூச்சரில் வரப்போகுது. அப்போது இந்த செகண்ட் பாயிண்டில் என்ன சொல்கிறேன் அப்படின்னா ரிசர்வேஷனுங்கிறது டீம்டு யூனிவர்சிட்டியில் கிடையாது. OBCக்கு இவ்வளோ சீட்டு, SCக்கு இவ்வளோ சீட்டு, STக்கு PWTக்கு இப்படின்னு சொல்லிட்டு தனிப்பட்ட முறையில் டீம்டு யூனிவர்சிட்டியில் நிகர் பல்கலைக்கழகத்தில் இடஒதுக்கீடுலாம் எதுவும் கிடையாது. சரி, ரைட். எங்கே சார் நான் கவுன்சில் அப்ளை பண்ணணும், தமிழ்நாடு கவுன்சிலிங்கா? இல்லை, நீங்கள் டீம்டு யூனிவர்சிட்டி இப்போ நான் லிஸ்ட் கொடுத்தல அந்த லிஸ்ட்டில் நீங்கள் எங்கே ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினச்சாலும் ஆல் இண்டியன் கவுன்சில் தான் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணணும். சார் ஆல் இண்டியா கவுன்சில் வந்து 15% தான் நடக்குது, டீம்டுக்கு நடக்குதா அப்படின்னு கேட்டிங்கன்னா ரெண்டுமே நடக்குமா. நீங்கள் இனிஷியலில் வந்து டிக் பண்ணிட்டு தான் ரெஜிஸ்ட்ரேஷனை ஸ்டார்ட் பண்ணுவீங்க. அப்போ டிக் பண்ணுறப்போ ஆல் இண்டியன் 50% டிக் பண்ணிவிட்டு கூட வந்து டீம்டையும் நீங்கள் டிக் பண்ணணும். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு டெபாசிட் அமௌண்ட்டாக 2 lakhs வரைக்கும் கொடுப்பாங்க. ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் 5,000 வரைக்கும் நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். டோட்டலாக 2,500 வரைக்குமே நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ப்ரீவியஸ் வீடியோ செக் பண்ணி பாருங்கள். ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் அண்ட் செக்யூரிட்டி டெபாசிட் படி கொடுத்துருப்பேன். ஸோ கவுன்சிலிங் போர்ட்டல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆல் இண்டியன் கவுன்சிலிங்கில் தான் நீங்கள் போகணும். MCCI வெப்சைட்டில் தான் நீங்கள் லாகின் பண்ணி அங்கே தான் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். தமிழ்நாடு கவுன்சிலிங் வந்துட்டு டீம்டு யூனிவர்சிட்டி சீட் எடுக்க முடியாது. இந்த வீடியோவில் இந்த தகவல் நான் புதுசாக தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, ஷேரும் பண்ணிடுங்க. ரைட். ஃபீஸ் டீட்டெயில் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா டீம்டு யூனிவர்சிட்டியில் பொறுத்த வரைக்கும் 10 lakhsல ஆரம்பிக்கக்கூடிய டீம்டு யூனிவர்சிட்டி இருக்குது, அப் டு 27 lakh வரைக்குமே இருக்குது. லாஸ்ட் இயர் கூட நம்ம ஸ்டூடெண்ட் வந்து 25 lakhs இருக்கக்கூடிய ஒரு டீம்டு யூனிவர்சிட்டியில் சீட் எடுத்திருந்தாங்க. அவங்க ஜஸ்ட் பாஸ் பண்ணியிருந்தாங்க. அவங்களுக்கு நம்ம கைட் பண்ணி கொடுத்து அந்த சீட் எடுக்க வச்சோம். ரைட், அது ஒரு தனி பாயிண்ட். அதை நான் இன்னொரு கவுன்சிலிங் ரிலேட்டடான கூட கைடன்ஸில் கொடுக்குறேன். டீம்டு யூனிவர்சிட்டியில் 10 lakhல ஆரம்பித்து 27 lakh வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஃபீஸ் பே பண்ணக்கூடிய வேரியஸ் ஜோனில் நமக்கு யூனிவர்சிட்டிஸ் இருக்குது. பிடிஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1.93 lakhsல ஆரம்பித்து 8.5 lakhs வரைக்குமே வந்து ஃபீஸ் சார்ஜ் பண்ணக்கூடிய டீம்டு யூனிவர்சிட்டிஸும் இந்தியாவில் இருக்குது. NRI கோட்டா
ஓகேங்களா? நீங்கள் இந்தியாவை தவிர்த்து வேறு ஒரு இடத்துல இருக்கீங்க, பட் இந்தியன் கவர்மெண்ட்க்கு சம்மந்தப்பட்ட ஒருத்தன் என்ஆர்ஐயாக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரெசிடென்சியல் இந்தியன் சொல்லுவாங்க. நீங்கள் வெளியே இந்தியாவை தவிர்த்து வேறு எங்கே பிறந்திருந்தாலும் இந்தியாவுக்கான என்ஆர்ஐ கோட்டாக்கில் நீங்கள் வரீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 23 lakhsலேருந்து ஆரம்பிக்கும் 85.4 lakhs வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபீஸ் அதிகமாக வச்சுருக்காங்க. இது என்ஆர்ஐ கோட்டாக்கான ஃபீஸ் டீட்டெயில். இது ஒரு காலேஜுக்கும் ரொம்ப மாறுபடும். பட் இதை நான் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் 2023 உங்களுக்கு எடுத்து கொடுக்குறேன். லாஸ்ட் இயர் கொடுத்த கவுன்சிலிங் பேஸ் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருக்கேன். அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக பிடிஎஸ் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் என்ஆர்ஐக்கு பார்த்தோம்னா 5 lakhsல ஆரம்பித்து 17 lakhs வரைக்குமே சார்ஜ் பண்ணுறாங்க ஒரு பிடிஎஸ் சீட்டுக்கு இந்தியாவில். இது ஓவராலாக வந்து பார்த்தீங்கன்னா டீம்டு யூனிவர்சிட்டி பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது. இன்னும் டீம்டு யூனிவர்சிட்டிஸ் பற்றி உங்களுக்கு வேறு ஏதாவது தகவல் தேவைப்படுதுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் அதை நான் இணைச்சி உங்களுக்காக அந்த தகவலை சொல்லிடுறேன். நம்ம சித்த எஜுகேஷன் அகாடமி சார்பில் நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட் இயர் வந்து ஆஃப்லைன் கிளாஸஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். அதில் நீங்கள் ஜாயின் பண்ண விருப்பம் இருந்துச்சுன்னா மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் அண்டு அப்ளிகேஷன் ப்ராசஸ் எல்லாம் நீங்கள் 90805492 நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு பர்ஃபெக்டாக கைட் பண்ணுவாங்க. அண்ட் தென் உங்களை எல்லாத்துமே வந்து பார்த்தீங்கன்னா நான் ஆஃப்லைன் கிளாஸில் மீட் பண்ணுறேன். இதே மாதிரி இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம். அண்டில் டேக் கேர் யுவர் ஹெல்த்.